வணக்கம், நான் உங்க அப்ஜித். ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு இரண்டு வெவ்வேறு கட்சிகள் போராட்டங்களை அறிவிக்கிறாங்க. ஒரு கட்சியினுடைய தலைமை அந்த கட்சிக்காரங்களை தனியா போராட விட்டுட்டு அவங்கள கைதாகி வழக்கு வாங்க விட்டுட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிடுறாரு. இன்னொரு கட்சியினுடைய தலைமை அந்த கட்சிக்காரங்களோட சேர்ந்து போராட்டம் பண்றாரு, அவங்களோட சேர்ந்து கைதாகிறாரு, அவங்களோட சேர்ந்து வழக்கு வாங்குறாங்க. இந்த ரெண்டு தலைமையில யாரு சிறந்த தலைமை? நீங்க யாரை ஆதரிப்பீங்க? கொஞ்சம் மனசாட்சியோட பதில் சொல்லுங்க. விஜய், சீமான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒப்பிட்டு இதுல யார் சிறந்தவங்க யார் சரியில்லை அப்படின்னு சொல்வது நம்ம நோக்கம் கிடையாது. ரெண்டு கட்சியிலும் இளைஞர்கள் பெருந்திரளா இணைஞ்சிருக்காங்க. இங்க தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், ரெண்டு கட்சியிலும் இளைஞர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகம். ரெண்டு கட்சியிலும் அவங்க உழைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க, எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாரா இருக்காங்க. ஆனா இந்த இளைஞர்கள் சரியான தலைமையை தேர்ந்தெடுத்து பின்பற்றாவிட்டா அவங்களுடைய உழைப்பும் தியாகமும் வீணாகிவிடும் அப்படின்றதான் என்னுடைய வருத்தமே. நேற்றைய தினம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து விஜய் அவர்கள் ஒரு பெரிய அறிக்கையை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையை அப்படியே எடுத்துட்டு போய் ஆளுநரை சந்திச்சு கொடுக்கிறாரு. இந்த மாதிரிங்க இப்படி நடந்து போச்சு, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஆளுநரை சந்திச்சு மனு கொடுக்கிறார். கொடுத்துட்டு வெளியே வரவர் பத்திரிகையாளர்களை கூட சந்திக்காம அப்படியே டாட்டா காமிச்சிட்டு கிளம்பி போயிடுறாரு. விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து கடிதத்தை கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் எல்லோருமே அவருடைய அந்த அறிக்கையை நகல் எடுத்துக்கொண்டு அதை ஒரு துண்டு பிரசுரமாக மக்களுக்கு, பொதுமக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கா விநியோகிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த காவல்துறை அவங்க எல்லாத்தையும் கைது பண்ணி கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் அடைக்கிறாங்க. துண்டு பிரசுரம் கொடுத்ததுக்கெல்லாம் கைது பண்ணி மண்டபத்தில் அடைக்கிறாங்கன்னா நம்ம எவ்வளவு ஒரு மோசமான சர்வாதிகார ஆட்சியின் கீழே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்படி நம்ம கட்சிக்காரங்கள்லாம் கொண்டு போய் இப்படி மண்டபத்தில் அடைச்சிட்டாங்களே, நம்ம ஒரு ரெட்டு என்னன்னு போய் பார்த்துட்டு வரோம்னு சொல்லி புஷியானந்த் கிளம்பி போய் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அவங்க கட்சிக்காரங்களை பார்க்க போனா காவல்துறையினர் அவரையும் கைது பண்ணி உள்ள உட்கார வச்சுட்டாங்க. இப்படி நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பாளர் மற்றும் நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், குறிப்பா பெண்களை அதிக அளவில் அந்த மண்டபத்தில் அடைச்சு வச்சிருக்காங்களே, நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்ற எண்ணம் துளியும் இல்லாம விஜய் அதை கண்டுக்கவே இல்லை. உடனே அந்த கட்சிக்காரங்கள்லாம் வந்து முட்டு கொடுக்கலாம், இல்ல விஜய் அவர்கள் எங்கிட்ட போன்ல பேசிட்டாரு, அவர் வந்தா கூட்டம் அதிகமாயிருன்றதுக்காக வரல அப்படின்னு நீங்க சப்பக்கட்டு கட்டுவீங்களே. ஆனா விஜய் அவர்கள் அரசியலுக்கே வந்துடக்கூடாது. ஏன்னா அவர் எங்க போனாலும் கூட்டம் வரத்தான் போகுது. அப்படி கூட்டமே வரக்கூடாது அப்படின்னா அவர் அரசியலுக்கே வந்திருக்க கூடாது, நடிகராக மட்டுமே இருந்துக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்தா அங்க கூட்டம் கூடும் அப்படின்னா அதை பயன்படுத்தி கொண்டு இந்த பிரச்சனையை மக்களிடம் அவர் எளிதா சேர்த்திருக்க முடியும். இன்றளவும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த மாணவிக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை குறித்து நிறைய பேருக்கு அந்த முழுமையான விழிப்புணர்வு என்பதே இல்லை. விஜய் மாதிரியான ஒரு பிரபலமான நடிகர் இது குறித்து பொதுவெளியில பேசி களத்தில் இறங்கி போராடுறாரு, தெருவில் இறங்கிட்டாரு அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய பேசுபொருள். இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் ஒரு சேரும். எனக்கு தெரியவே நிறைய விஜய் ரசிகர்கள் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே வந்து விஜய் வந்து களத்துக்கு வரணும் அப்படின்றத ஒரு குறையா சொன்னதை நானே பார்த்திருக்கேன், சமூக வலைதளங்களில் எழுதினதையும் நான் பார்த்திருக்கேன். ஆனா விஜய் அவர்களுடைய இந்த போக்கு அப்படின்றது உண்மையிலே ஒரு தலைமைக்கான போக்கே கிடையாது. இன்னும் அவர் நடிகர் மனநிலையில் தான் இருக்காரு அப்படின்றதா இது எல்லாமே காட்டுது. எப்படி அவர் கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்காக அவருடைய ரசிகர் எல்லாத்தையும் ராப்பகலா போஸ்ட் ஓட்ட விட்டுக்கிட்டு, கட் அவுட் வைக்க விட்டுக்கிட்டு, அவங்க செலவுல பாலாபிஷேகம் பண்ண விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரோ, அதே போலதான் இன்று முதலமைச்சர் ஆக வேண்டும் அப்படின்ற அவருடைய ஆசைக்காக அவருடைய ரசிகர்களை, அவருடைய தொண்டர்களை பலிகடாக்கிட்டு இருக்காரு. அவங்கள போராட விட்டு, போலீஸ் கிட்ட அடி வாங்க விட்டு, வழக்குகளை வாங்க விட்டுக்கிட்டு இருக்காரு. இது என்னப்பா பெரிய விஷயம்? மண்டபத்தில் போய் காலையில் அடைச்சாங்க, சாயங்காலம் விட்டுட்டாங்க, அவ்வளவுதானே, இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மண்டபத்தில் உங்ககிட்ட பேரு, உங்களுடைய அடையாளம்லாம் எழுதி வாங்கியிருப்பாங்கல்ல, எழுதி வாங்கிட்டு போறவங்க சும்மா அதை அப்படியே ஃபைல் பண்ணி வைக்கிறதுக்காக கொண்டு போக மாட்டாங்க. அதை வைத்துக் கொண்டு அங்க இருந்த எல்லோரும் மீது வழக்கு போடுவாங்க. போராட்ட வழக்கு, ஆர்ப்பாட்ட வழக்கு, பேரிகார்டை தள்ளி விட்டாங்க, கல்லை விட்டு எரிஞ்சாங்க, காவல்துறையினர் பணி செய்ய விடாம தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வழக்குகளை போட்டு தள்ளுவாங்க. இனி நீங்க பாஸ்போர்ட் எடுக்க போறதா இருக்கட்டும், இல்ல அரசு வேலைக்கு போறதா இருக்கட்டும், இது எல்லாத்திலும் இந்த வழக்கு என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். இவ்வளவு தூரம் தியாகம் பண்ணக்கூடிய, போராடக்கூடிய, வழக்கு வாங்க தயாரா இருக்கக்கூடிய தன்னுடைய தொண்டர்களை கூட நேரில் வந்து சந்திக்கலனா அவர் என்ன தலைவர்? அவருக்கு என்ன தலைமை பண்பு இருக்கு? அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் எதிராக இருக்காரு. பாத்தீங்களா? ஆளுநர் பதவி இருக்கக்கூடாது, ஆளுநர் பதவி என்பது மாநில அரசுகளுடைய தன்மானத்தை சீண்டக்கூடியதாக இருக்கு, எனவே அதை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றியது தாவேகா கட்சி. ஆனா அவரே போய் ஆளுநரை பார்த்து கடிதம் கொடுக்கிறார் அப்படின்னா அந்த ஆளுநரை பதவியை அவர் அங்கீகரிச்சிட்டாரு அப்படின்னு தான் அர்த்தம். ஆளுநர் பதவி இங்க தேவை அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம். இதுவே மிகப்பெரிய ஒரு முரணா இல்லையா? இதனாலதான் ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியே வந்தோடனே பத்திரிகையாளரை சந்திக்காம ஓடினாரா விஜய் அப்படின்றத என்னுடைய கேள்வி. ஏன்னா பத்திரிகையாளரை சந்திச்சுன்னா கண்டிப்பா கேட்டிருப்பாங்க, என்னங்க நீங்க தான் ஆளுநர் பதவியை இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, இப்ப ஆளுநரை சந்திச்சு நீங்களே கடிதம் கொடுத்தீங்கன்னா நீங்க ஆளுநர் பதவியை அங்கீகரிக்கிறது தானே அர்த்தம், இது உங்க கட்சியினுடைய கொள்கைக்கு முரணா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம எதுவும் டாட்டா காமிச்சிட்டு ஓடிட்டாரா அப்படின்றது தெரியல. இதை தாவேகா தொண்டர்கள் தான் கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டும். இப்படி சொந்த கட்சி உறவுகளையே கைவிட்ட ஒரு தலைமை, கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு தலைமை ஒரு புறம்,
இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா கொண்ட கொள்கையில இறுதி வரை உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தலைமை, தன் கட்சி உறவுகளுக்காக கடைசி வரைக்கும் களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு தலைமை. இன்று நாம் தமிழர் கட்சியினர் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதற்கு வழக்கம் போல இந்த காவல்துறையும் திமுக அரசும் தடை விதிக்கிறாங்க. இந்த போராட்டம் நடத்தக்கூடாது, அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி தடை விதிக்கிறாங்க. இருந்தாலும் தடையை மீறி அந்த இடத்துல போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இந்த போராட்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு, போராடக்கூடாதுன்னு சொல்றாங்க. எனவே அந்த இடத்துக்கு நம்ம போனா கண்டிப்பா நம்மளை கைது பண்ணுவாங்க, வழக்கு விழுகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த இடத்துக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய கட்சி உறவுகளோடு சேர்ந்து களத்தில் நின்று போராடுறாரு. கட்சி உறவுகளோடு சேர்ந்து அவரும் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைக்கப்படுறாரு. போராட்டத்தின் காரணமாக அந்த கட்சி உறவுகள் மீது என்னென்ன வழக்குகள் போடப்படுதோ அந்த வழக்குகள் அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் போடப்படும். அந்த வழக்குகளால் கட்சி உறவுகள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களோ அதே பிரச்சனையை அண்ணன் சீமான் அவர்களும் சந்திப்பாங்க. இப்பயே தெரியுதுல யார் சிறந்த தலைமை அப்படிங்கிறது. அதே போல இன்று வரைக்கும் கொண்ட கொள்கையில உறுதியாக இருக்கக்கூடியவங்க நாம் தமிழர் கட்சியினரும் அண்ணன் சீமான் அவர்களும் தான். ஏன்னா கடந்த 15 ஆண்டுகளாக பல போராட்டங்களை இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சியினர் முன்னெடுத்திருக்காங்க. அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது அவங்க கொண்டு வரக்கூடிய நாசகர திட்டங்கள், அந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய சமூக அநீதிகளை எடுத்து தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தாங்க. அதே போல இப்ப திமுக ஆட்சியிலையும் இவங்க கொண்டு வரக்கூடிய நாசகர திட்டங்களை எதிர்த்து போராடுறாங்க. அதே போல இங்கு நடக்கக்கூடிய சமூக அவலங்கள், பாலியல் குற்றங்களை எதிர்த்தும் கடுமையா நாம் தமிழர் கட்சியினர் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு முறை கூட ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்ததே கிடையாது. ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருபோதும் அண்ணன் சீமான் அவர்கள் ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்ததே கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியினரும் அண்ணன் சீமான் அவர்களும் ஆளுநர் என்ற ஒரு பதவியே இருக்கக்கூடாது என்ற கொள்கை கொண்டவர்கள். ஏன்னா இங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்க வேண்டும், அவங்க மட்டும்தான் அந்த நாட்டை நிர்வாகம் செய்ய வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத, மக்களை சந்தித்து வாக்கு கேட்காத ஒருத்தர், நியமிக்கப்பட்ட ஒருத்தர் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகளை கட்டுப்படுத்துவதை ஒருபோதும் ஏற்க முடியாது அப்படின்ற கொள்கை கொண்டவர். அதனாலதான் இன்று வரைக்கும் ஆளுநரை சந்தித்து ஒரு மனு கூட கொடுத்தது கிடையாது. அப்படி அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் ஆளுநரை சந்தித்து மனு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஆளுநர் பதவியை ஏத்துக்கிட்டாங்க, ஆளுநர் பதவியை அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னு தான் பொருள். எனவே தன்னுடைய கட்சி கொள்கைக்கு முரணாக ஒருபோதும் ஆளுநரை சந்தித்ததே கிடையாது. இனி இளைஞர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நீங்க அரசியலுக்கு வர தயாரா இருக்கீங்க, தியாகங்கள் பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க சரியான தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும். திரைக்கவர்ச்சியை நம்பி போனீங்கன்னா நடிகர்கள் நடித்து கொண்டு மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா உண்மையிலே களத்துல போராளிகள் மட்டும்தான் உங்களுக்காக போராடுவாங்க. நீங்க நடிகரை தேர்ந்தெடுக்க போறீங்களா இல்ல போராளிகளை தேர்ந்தெடுக்க போறீங்களா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. மேலும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்றேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.